மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்திய நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ரோமர் நிருபத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே 1ஆம் அதிகாரத்தை படித்தோம். இந்த ரோமர் நிருபத்தின் கருப்பொருள் சுவிசேஷத்தின் மனம் மறுரூபமாகக்கூடிய ரிமைண்டர் நினைவூட்டுகளை நாம் பார்த்தோம். முதலாவது நினைவூட்டல் தேவனை அறிகிற அறிவு என்று 1ஆம் அதிகாரத்திலே நாம் படித்தோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பின் உச்சக்கட்டம் சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டது. அதை அறிகிற அறிவு நமக்குள்ளே வரும்போது நம்மளை வீணரும் கனியற்றவருமாய் இருக்க ஒட்டாது என்ற வார்த்தைக்கேற்ப அதை நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் அடுத்த ஒரு நினைவூட்டல், காஸ்பல் மைண்ட் ரினுவல் ரிமைண்டர். கேட்க உங்கள் மைண்டில் அது ஏறிடும். ஏற்கனவே உங்கள் மைண்டு நம்ம மைண்டெலாம் உலக பிரகாரமாகவே திங்க் பண்ணுது. சுவிசேஷத்தை கடவுளையெல்லாம் நம்ம உலக பிரகாரமாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காஸ்பல் நம்ம மைண்டை ரினுவல் பண்ணுது. நம்ம அடிக்கடி கடவுளை பற்றி என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம கடவுள் கோபக்கார கடவுள், அடிச்சு விடுவார், அல்லது அவர் எப்போ பார்த்தாலும் கோபப்படுவார், எல்லாம் எப்போ பார்த்தாலும் அன்பாக இருப்பார். இப்படி நம்ம தவறாக தேவனுடைய பிக்சரை மைண்டில் வச்சுருக்கோம். இந்த செய்தியானது உங்களுடைய மைண்டு ரினுவலுக்கு ஆவியானவர் பயன்படுத்த விரும்புகிறார். திறந்த மனதோடு திறந்த வேதத்தோடு நீங்கள் இதை பார்ப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். உங்கள் வாழ்க்கை அடியோடு மாறுவதற்கு நீங்கள் பாயிண்ட் எதில் போய் மிதிக்கிற, அதாவது எதில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா தேவனை அறிகிற அறிவு அப்படின்னு நம்ம பார்த்தோம். 2ஆம் அதிகாரத்தில் என்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய ஐஸ்வர்யம் அல்லது தேவ தயவு, அதுதான் 2வது ரிமைண்டராக பவுல் இங்கே எழுதுகிறார். 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. ஐஸ்வர்யம் தேவனுடைய ஐஸ்வர்யம். அடுத்தாப்புல என்ன ரிமைண்டர் பண்ணுறாருன்னா, அந்த சுவிசேஷத்தை பற்றி சொல்லும்போது, தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயோ. தேவ தயவுன்னா இரக்கம். அதாவது இரக்கம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அதாவது அந்த கிரேஸ், தேவ தயவு இவ்வளவாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நீ நினைக்காமல் உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தப்படுவாயோன்னு கேட்குறார் 5ஆம் வசனத்தில். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்கிறாயே. ஸோ தேவ தயவு நம்மளை ஏவுகிறது மனம் திரும்பும்படி. தேவ தயவு, தேவனுடைய ஐஸ்வர்யம் நம்மளை மைண்ட் ரினுவல், அதை தான் மனம் திரும்புதல் அப்படிங்கிறோம் தமிழில். ரிப்பண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் ரொம்ப அழகாக டிரான்ஸ்லேஷன் இருக்குது. போயிட்டுருக்கிற பாதையிலிருந்து மனம் திரும்புகிறோம். தேவன் எப்படிப்பட்டவர் என்று உணர அவருடைய ஐஸ்வர்யம் என்னை மனம் திரும்புதலுக்கு நேராக அப்படியே நடத்துது. ஏனென்றால் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. அதாவது அவர் ஆள் பார்த்து செய்கிறவர் இல்லை. யூதர்களுக்கு ஒன்று, புறஜாதிகளுக்கு ஒன்று, அல்லது ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஒன்று, அப்படி கிடையாது. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இதை நீங்கள் நல்லா விளங்கிக்கிடணும். என்ன விளங்கிக்கிடணும்? திரும்ப மைண்ட் ரினுவல் தான். எதில் மைண்ட் ரினுவல் ஆனா கல்வாரி தான், வேறு வழியே கிடையாது. கல்வாரியும் சிலுவையும் விட்டால் நம்ம மைண்ட் ரினுவலுக்கு வேறு இடமே கிடையாது. அதனால தான் பவுல் அடிக்கடி சொல்லுவார், சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் அறியாது இருக்கிற உங்களுக்குள்ளே நான் தீர்மானித்திருக்கிறேன் அப்படிங்கிறார். நம்ம என்ன செஞ்சு விட்டோம் அப்படின்னா, கரெக்டாக ஒரு 40 நாளை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி லெந்து நாள்னு போட்டு 40 days மட்டும்தான் அந்த கல்வாரியை நினச்சி க்ளோஸ் பண்ணிடுதோம். கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் 363 நாளும் நீங்கள் கல்வாரியை நினைக்கணும். அது நல்ல ஸ்கீம். ஆனால் கல்வாரி இல்லாமல் நம்ம வாழ முடியாது. தேவ அன்பின் உச்சக்கட்டம் தான் கல்வாரி. தேவ தயவின் உச்சக்கட்டம் தான் கல்வாரி. தேவனுடைய இரக்கத்தின் உச்சக்கட்டம் தான் கல்வாரி. நாம் நினைக்கிற மாதிரி ஆண்டவர்
ஆண்டவருடைய குணங்கள் எல்லாம் நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். உடனே நீங்கள் சொல்லலாம், சோதம் கொமராவை அழிச்சார, நோவா வெள்ளத்தை கொண்டு அழிச்சார, ஆதாம் ஏவால தோட்டத்தை விட்டு விரட்டினார. இப்படி தான் நம்ம நெகட்டிவாகவே நிறைய பார்த்துக்கிட்டே வரோம். நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ஆதாம் ஏவாலை அவர் விரட்டினாலும் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார். காயினோடு அவர் பேசினார். தேவன் மாறவில்லை, மனிதன் தான் மாறினான். அவர் தோட்டத்திலே தேடி வந்தார். இவன் தான் அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டான். போய் நான் பயப்படுறேன் இவன் தான் சொன்னான். தேவன் மாறவில்லை, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இந்த அதிகாரம் முழுதும் அவர் அதுதான் விளாசுன்னு விளாசுறார் பவுல். சோதோம் கொமோராவை அவர் மெனக்கெட்டு வந்து அழிப்பதற்கு காரணம் என்னவென்றில் நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கிடணும், தேவன் நீதி உள்ளவர் மாத்திரமல்ல, பாவத்திற்கு தண்டனை கொடுக்கிறவர். ஒரு ஆசிரியர் என்றால் மாணவனை அவர் கண்டித்து உணர்த்துவார், ஒரு அடி கொடுப்பார். அதுக்காக அந்த ஆசிரியர் எப்போ பார்த்தாலும் கோபக்காரர் கிடையாது. அவருடைய செயல்பாடு அவருடைய வேலை நிமித்தம் அதை அவர் செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் அவர் ஒரு அன்புள்ள ஆசிரியராக இருப்பார். இதே போல தான் ஆண்டவர், அவர் நீதியுள்ளவர், பாவத்திற்கு தண்டனை கொடுக்கணும். மிஞ்சி வந்துட்டு வேற வழி இல்லாமல், எப்படி ஒரு பிரச்சனைக்கு நம்ம வியாதி வந்துட்டுன்னா ஒரு இடத்துல கட்டி வந்தால் வெட்டி எடுத்து வெளியே தோடுற மாதிரி பூமியை பாதுகாக்கணுங்கிறக்காக அந்த பாவம் ஃபுல்லாக பரவக்கூடாது, அதை மட்டும் வெட்டி எடுக்காரு. சோதம் கொமரை வெட்டி எடுத்து கரெக்ட் பண்ணுறாரு. அவருடைய சுபாவம் அன்பு, அவருடைய செயல், அவருடைய பணி நியாயம் தீர்க்கிறது. அந்த பாவத்திற்கு மறந்துடக்கூடாது. அதுக்காக அவர் எப்போ போட்டாலும் அடிக்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. முழு மனுக்குளவும் கிடக்கூடாதுங்கிறக்காக தான் நோவாவை மாத்திரம் செலக்ட் பண்ணி எடுத்தார். நித்தமும் பொல்லாததாக இருந்தது. நீங்கள் இந்த வியூவிலே நீங்கள் பைபிள் படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்போ நியாயப்பிரமாணம் ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. மோசே காலத்தில் தான் அவர் எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாரு. ஏன்னா 400 வருஷம் அவனுக்கு ஏபிசிடி தெரியாது. ஏபிசிடி தெரியாதுன்னா என்ன அர்த்தம்னா, எது பாவம், எது தப்பு, எது ஞாயிற்றுக்கிழமை, எது சனிக்கு, எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவனை பிடிச்சி வச்சு தான் அதெல்லாம் கொடுத்தாரு, எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் தேவனுடைய இரக்கம், தயவு, ஐஸ்வர்யம் என்னென்று தெரியும். அப்படி இருந்தும் 40 ஆண்டுகள் 40 years அவர் நடத்தினார் வனாந்தரத்தில். சட்ட பழசாகலை, செருப்பு தேயிலை. ஆனால் அவங்க ஆண்டவரை கடைசி வரை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவருடைய ஐஸ்வர்யத்தையும் தயவையும் அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். அவிசுவாசத்தினாலே அவர்கள் அங்கே நுழைய முடியவில்லை. இன்றைக்கும் அதே மாதிரி தான் பிரதர், நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஏன் ஒருத்தன் நரகத்துக்கு போகிறான் அப்படின்னா, பாவத்திற்காக மனிதன் தண்டனை அடைவதில்லை, ஆனால் பாவத்திற்குரிய பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்ததினாலே தண்டனை. பாவத்திற்குரிய தண்டனையை அவன் ஏற்றுக்கொள்ள மறுத்ததினாலே அவனுக்கு ஒரு வியாதி வருகிறது. பாவத்துக்குரிய தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்பதை அவன் விசுவாசிக்காததினாலே அவன் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறான். அதனால தான் நீங்கள் குணப்படணும், மனம் திரும்பணும், மைண்ட் ரினிவல் ஆகணும்னு அவர் எழுதுகிறார். 1ஆம் அதிகாரத்திலே தேவன் அறிகிற அறிவுங்கிறார். 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயே, இந்த அளவுக்கு கல்வாரியில் இதுக்கு மேலே எப்படியா உன்னை நேசிக்க முடியும்? எப்போ நீ அவனை நம்பினாலே நீ பரலோகத்துக்கு போயிடலாமே, கல்லை உனக்கு சாட்சியாக வச்சுட்டு போயிட்டார, நீ இன்னும் இடக்கெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்க. இதைத்தான் கிரேஸ் அப்படிங்கிறோம். நம்முடைய இருதயத்தை, மனதை கடினப்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக நமக்கு நித்திய ஜீவன். 7ஆம் வசனத்தில் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். தெளிவா போட்டிருக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவனை அடையும்படி கன்ஃபார்முங்க. பேர ஜீவபுஸ்தகத்தில் எழுதியாச்சு. நீங்கள் என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே எழுதியாச்சு.
நம்ம மைண்டு தான் ரினியூவல் ஆகணும். அதான் திரும்ப சொல்கிறேன், இந்த ரிமைண்டர், த காஸ்பல் மைண்ட் ரினியூவல். தேவன் நம்மளை கண்டினியூஸாக நேசிக்கிறார். இந்த அன்பை நான் உணர 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 என் மைண்டு மாறுறதுக்கு என் உள்ள மாறும். என் ஆவியானவர் என் உள்ளத்திலிருந்து அந்த மாற்றத்தை உண்டாக்குகிறார். நீங்கள் 29ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா 2:29, உள்ளத்திலே யூதனானவன் யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. திரும்ப திரும்ப இந்த அதிகாரத்தில் அவர் சொல்ல வர்ற காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஏன் சுவிசேஷத்தின்படியே இதை நியாயம் தீர்ப்பார் அப்படிம்பார். என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசுவை ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளாததுனால தான் அவனுக்கு நியாய தீர்ப்பு. நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கோம், அதனால் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். தேவனை அறிகிற அறிவை விருத்தியடைய உங்களுக்கு டெய்லி மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம். பவுலை பிடிச்சி ஜெயிலில் போட்டால் கூட அங்கே பாட்டு பிடிக்காது, சந்தோஷமாக இருக்காது. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த காஸ்பல், அந்த சுவிசேஷம் தேவ பலனாக இருக்கிறது. ஒரு நாள் மறந்துடக்கூடாது. இந்த சுவிசேஷம் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எந்த ஊருக்கெல்லாம் இந்த சுவிசேஷம் போச்சு அந்த ஊர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் வேணால் சரித்திரத்தை எடுத்து படித்து பாருங்கள். இங்கிலாந்தாக இருந்தாலும், ஜெர்மனியாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, நம்முடைய பகுதியில் உள்ள எல்லா ஊராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்தை அக்செப்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய வாழ்வு செலுத்தியிருக்கும், அவருடைய வாழ்க்கை மாறியிருக்கும், அவருடைய வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்திற்கும் மிஷினரி பணிக்கும் இந்த சுவிசேஷம் பரவுவதற்கு தோல் கொடுத்தார்களோ அவளுடைய குடும்பங்களையும் அவளுடைய எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். மறந்துடவே கூடாது. தேவனுடைய ஐஸ்வர்யம் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. அந்த அதிகாரத்தில் நீங்கள் அப்படி தான் அவர் எழுதுகிறார். 1ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்குகிற நீ யாரானும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவர்கள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடினால் மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் குற்றவாளி என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள என்று நினைக்கிறாயோ, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவனை ஆசீர்வதிக்கார். இப்படிலாம் இந்த டயலாக் விடக்கூடாதுன்னு அவர் எழுத வர்றார், வேற ஒன்றும் இல்லை. சிலர் அப்படி தான், என்ன செஞ்சாலும் ஆண்டவர் ஐயோ இவங்களெல்லாம் கேட்கவே மாட்டாரா அப்படின்னு நினைக்கும். இன்றைக்கி கேளுங்க, இந்த வசனத்தில் போட்டிருக்கு, நாம் குணப்படும்படி தேவ தயவு நம்மளை ஏவுகிறது. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமலே, நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் திருச்சபைகளிலும் சரி அல்லது ஊழியங்களிலும் சரி ரொம்ப நாள் நீங்கள் நிற்க முடியாது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தேவனை அறிகிற அறிவில் அதிகமாக வர 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 உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் வரும், உங்கள் இருதய கடினங்கள் மாறும். அதுக்காக தான் நல்ல வேதம் வாசிக்கணும். ஏன் அப்படின்னா, தேவனை குறித்த அறிவு, தேவனை குறித்த சிந்தனை, தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லித்தர்றது வேதம் மட்டுமே, ஆவியானவர் மட்டுமே. எனவே மணிக்கணக்காக இதை படிக்கிற ஒரு பழக்கம் வந்தால் தான் தேவனுடைய ஐஸ்வர்யங்களை நாம் அள்ள முடியும். திரும்ப திரும்ப மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படிச்சுக்கிட்டே இருக்கணும். யோவான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது பார்த்தீங்கன்னா, அப்படியே ரிவர்ஸில் லூக்கா, ரிவர்ஸில் மார்க்கு, ரிவர்ஸில் மத்தேயு முடிக்கும்போது உலகத்தின் முடிவு விரைந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன், ஆமேன், இப்படி முடியும். திரும்ப 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 படிக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய அந்த தற்சொரூபம் அள்ளி வீசினது. எந்த அள்ளி வீசினார்? எங்கே போனாலும் சரி சுகத்தை கொடுத்தார். எங்கே போனாலும் பாருங்கள் மக்களை வாழ வைத்தார். பசியாக இருந்தால் சாப்பாடு போட்டார். எங்கேனாலும் சரி
மனதுருகினார். இதை நம்ம படிக்கணும். இந்த மனதுருக்கத்தினால்தான் நாம் ஊழியங்களை செய்ய பழக்குவிக்கப்பட வேண்டும். திரும்ப திரும்ப ஆண்டவர் அதை காயின் பண்ணிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி உங்கள் கண்ணை ஆண்டவர் திறக்கட்டும். ஊழியத்துக்கெலாம் ரொம்ப ப்ராக்டிஸ் கொடுத்து பேதுருவை ரொம்ப ட்ரைனிங் பண்ணி வச்சுருந்தா, ஆனால் திரும்பியும் அவர் போயிட்டார் மீன் பிடிக்க. ஆண்டவர் திரும்ப வந்து ட்ரெயினப் பண்ணுறாரு. ட்ரெயினப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்காரு, டூ யூ லவ் மீ பீட்டர், டூ யூ லவ் மீ பீட்டர். இன்சியல் போட்டு பேசுகிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாய். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னுடைய ஒர்க்கு வந்து பணத்தினாலேயோ, உன்னுடைய ஒர்க்கு வந்து அதிகாரத்தினாலேயோ, உன்னுடைய ஒர்க்கு வந்து உன்னுடைய அந்தஸ்தினாலே இருக்கக்கூடாது. நீ எனக்கு செய்ய வேண்டிய வேலை நீ என்னை நேசிக்கிறதுனால இருக்கணும். நான் உன்னை நேசித்தேன்ல கல்வாரியில், நீ என்னை விட்டு விலகி போனாலும் உன்னை நேசித்தேன், நீ பின்மாற்றத்தில் போனாலும் உன்னை நேசிக்கிறேன், நீ இப்போ வலையை எடுத்துகிட்டு வந்துட்டு உன்னை நேசிக்கிறேன், நீ இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்க நான் உனக்கு டிஃபன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உன்னை நேசிக்கிறேன், உன் வலை கிளியத்தக்க இப்போ மீன் கொடுத்துட்டேன் உன்னை நேசிக்கிறேன், உன்னை நான் சபிக்கலை, உன்னை கண்டம் பண்ணலை, உன்னை நியாயம் தீர்க்கலை, உன்னை நான் வந்து நான் தள்ளவே இல்லை, இந்த அன்பில் நீ வாரியான்னு கேட்டார். அவன் சுக்கு நூறாக உடைஞ்சிட்டான். தேவ தயவு குணப்படும்போது ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, நீ குணப்பட்ட பின் உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. இந்த ஆங்கிளில் தான் நம்ம அந்த பைபிளை படிக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப நீங்கள் அந்த வேதத்தை படிக்க, அதாவது பைபிள் வந்து ஒரு 5 தடவை 10 தடவைலாம் நுப்பாட்டக்கூடாது. மினிமம் ஒரு 100 ஒரு 200 தடவை நீங்கள் வேதத்தை நல்லா தமிழில் படித்த பிறகு, ஒரு 10-50 தடவை இங்கிலீஷில் படித்த பிறகு, அதாவது அது அப்படியே நீங்கள் படிக்க உங்களால் இருக்கவே முடியாது. ஒவ்வொரு அதிகாரத்தையும் மெடிடேட் பண்ணுங்கள், வசனங்களை மெடிடேட் பண்ணுங்கள், அதை தியானிங்க. தியானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதையே குறித்தே திங்க் பண்ணி கொண்டு இருக்கிறது. அந்த தேவனை அறிகிற அறிவுனா என்னென்னா, அந்த அன்பிலே நாம் ஊறுறது, அதை கட்டப்படுறது, அதையே நினைத்து கொண்டே இருக்கிறது, அதான் தியானம். உங்களுக்கு கவலைன்னா என்ன தெரியுமா? கவலைன்னா ஒரு தியானம். ஏன் கவலைப்படுறோம்? அதையே திரும்ப திரும்ப நினைக்கும். 1ஆம் தேதி ஆகிட்டு இதை கடனை கொடுக்கணுமே, இது திரும்ப திரும்ப ரிமைண்டர் வரும்போது அது உங்களுக்கு கவலையாகவே மாறிடுது. அதுக்கு மாறா வசனத்தை நினைவுபடுத்துங்களா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. காலையிலேருந்து சாயங்காலம் வரை அதை மட்டுமே நினச்சிக்கிட்டே இருங்க. ஒரு 10 நாளைக்கு உங்கள் மைண்டு ரினியூவல் ஆகட்டும். அப்படி தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதை திரும்ப திரும்ப ஒரு 10 நாளைக்கு நினச்சிக்கிட்டு ஒரு சாட்லையும் உங்கள் வீட்டில் எழுதி போட்டிருக்கேன். காட் இஸ் லவ், லவ்விங்கில் லவ், தேவன் அன்பாகவே இருக்கிறார். காலையில் யாராவது உங்களை ஏசும்போது நீங்கள் அதை பார்ப்பீங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். நானும் அப்படி தான் இருக்கணும். எந்த சிச்சுவேஷன்லையும் நான் மாறக்கூடாது. கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் இருதய கடினம் உடஞ்சிரும், மனக்கடினம் மாறும். ஏன்னா இப்போ நீங்கள் தியானம், யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இரவும் பகலும் தியானித்து கொண்டிரு, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ள, செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1 படிச்சிருக்கோம், மணிக்கணக்காக உட்காந்து படிச்சிருக்கோம். உங்கள் மைண்ட் ரினியூவல் தான் முக்கியம். எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு அல்லது இப்படியே தேவையில்லாமல் காலங்களையும் நேரங்களையும் விரையும் ஆக்கிட்டு பிறகு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும்னா எங்கேருந்து செய்வார்? நீங்கள் வசனத்தில் வேற அடித்தாதான் வசனம் வந்து இந்த ஆலமரம் விழுது வேறு மாதிரி அப்படியே உங்களுக்குள்ளே போகணும். ரூட் சிஸ்டம் சங்கீதம் 1 அப்படி தானே பார்க்குறோம். இரவும் பகலும் அது வந்து நீர்க்கால்கள் ஓரமாக நடப்படுறது. ஸோ அதில் கடந்து வேறு அடித்து அப்போ வந்து அந்த கனி வந்து பக்காவாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். தன் காலத்தில் தன் கனி, படித்து முடித்த உடனே வேலை முடித்த உடனே கல்யாணம் முடிஞ்ச உடனே பிள்ளை அப்படியே அந்த வேறு அடிக்கல அப்படின்னா போராடிட்டு தான் கிடக்கணும். இது ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டியது. இதில் ஆண்டவர் ஒன்றுமே, இது நம்முடைய பிரயாசம், இதை செய்து தான் ஆகணும். விதைக்கிறது இது. வசனத்தை இருதயத்தில் விதைச்சாதான் அறுக்க முடியும். தேவனை அறிகிற அறிவு எப்படி வரும் நமக்குள்ள? தேவனை அறிகிற அறிவு எப்படி வரும்? வேதத்தை படித்தாதானே வரும், வேதத்தை தியானித்தாதானே வரும். திரும்ப திரும்ப படிக்கணும்ல. இந்த வசனம் எனக்குரியது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, வாதை என் கூடாரத்தை அணுகாது. கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. அதை ஒரு 10 நாளைக்கு எழுதி போட்டு தியானிங்க.
அந்த அந்த வசனம் வந்து வேர் விட்டு உங்கள் வாழ்க்கையில் அப்படி மரமாக மாறணும். அப்படி அடிங்க, அப்படி அடிக்க அது மாறும். விதை அது. விதையை நீங்கள் விதைச்சா ஆட்டோமேட்டிக்காக தானாய் வரும். ஆண்டவர் அழகாக சொல்லுவார், தானாய் பலன் தரும். விதைக்கிறதே கிடையாது. சிலவங்க ஒரு அதிகாரம் கூட வாசிக்கிறது இல்லை டெய்லி. ஆனால் எல்லா ஆசீர்வாதமும் தன்னால் எப்படி வரும்? வரவாயோ. அதாவது அது வந்து சாத்தியம் கிடையாது. நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய அன்பிலே ஸ்டார்ட் பண்ணணும். பைபிள் வாசித்தா ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருப்பார் அப்படி வராமல், ஆண்டவர் என்னை நேசித்து கல்வாரியில் எனக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறார். அந்த அன்பு என்னை உடைக்குது, என்னை அப்படியே அள வைக்குது. அந்த அன்பை நான் அறியணும். அப்படி வேதத்தை படிக்கணும். தேவன் மீது ஒரு அன்பினாலே வேதத்தை படிக்கணுமே தவிர ரிவர்ஸில் படிக்கக்கூடாது. இன்றைக்கி காலையில் வேதம் வாசி ஜோம்னா இன்றைக்கி முழுதும் ஆசீர்வாதமாக இருக்கும். இது வந்து பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. புதிய ஏற்பாடு என்னென்னா ரெவலேஷன், வெளிப்பாட்டு ஞானம். அது என்ன? அந்த வார்த்தை மாம்சமாகணும். இயேசு கிறிஸ்து வார்த்தை அவர் மாம்சமாய் மாறினார். முந்தி ரிட்டன் வேர்டு இருந்து இப்போ லிவிங் வேர்டு, எழுதப்பட்ட வார்த்தை இருந்தது, இப்போ வாழு வார்த்தை. என்னன்னா இந்த வசனம் என் வாழ்க்கையில் அப்படியே வந்துடணும். அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வார்த்தையிலே ஆவி இருக்கிறது, இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. இது எனக்குள்ளே வர 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 நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. இதை ஸ்டகப்பாகி எனக்குள்ளே வர 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 நான் வந்து ஒரு கனிதருகிற மரமாக மாறி தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிற நபராய் நான் மாறிவிடுகிறேன். தேவனுடைய தன்மை சுபாவம் என்ன? அது அன்பாகவே இருப்பது. அந்த கேரக்டர் எனக்குள்ளே அப்படியே அதான் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவது. தேவனை அறிகிற அறிவிலே நாம் விருத்தடையும் போது திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறி நம்மளை வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு வயசு எத்தனையோ அத்தனை தடவை வேதம் வாசிங்க. டெய்லி ஒரு அதிகாரத்தை எடுத்து தியானித்து பாருங்கள். ஒரு வசனத்தை உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சு பாருங்கள். 2 months இல்லைன்னா 2 weeks இல்லைன்னா ஒரு 1 year தானாக உங்கள் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிரும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியில்லை. தேவனை விசுவாசிக்க ஆரம்பிங்க. மணிக்கணக்காக வேதத்தை எடுத்து படிங்க. அப்படியே கதவெல்லாம் மூடிட்டு முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு, ஆண்டவரே என்னை நேசிக்கிறீரே, அந்த கல்வாரின் அன்பு ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கும்போதே என்னை நேசிச்சிங்களா ஆண்டவரே, இந்த தயவு ஆண்டவரே, இந்த இரக்கம் ஆண்டவரே, இந்த நீடிய பொறுமை ஆண்டவரே, அதை பார்க்கும்படி என் கண்ணை திறங்க ஆண்டவரே, பிரகாசமுள்ள மணக்கண்ணு எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்படி கதறி 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 ஜோமணி அந்த அன்புல நான் ஊறணும், அந்த அன்புல வேதம் வாசிக்கணும், அந்த அன்புல ஊழியம் செய்யணும், அந்த அன்புல தான் ஆண்டவரே இந்த மிஷினரி பணியில் நான் ஈடுபடணும்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள்கிட்ட இருந்து தேவ வல்லமை வெளிப்படும், ஜீவ ஊற்று வெளிப்படும், மக்களை வாழ வைக்கும். எந்த வீட்டுக்கு நீங்கள் போனாலும் அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாகும். பிசாசு அலறிட்டு வெளியே போகும். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். எத்தனையோ வருடங்களை வீணடிச்சிருக்கிறோம். வசனத்திலே நாம் வேர் விண்டு தேவனை அறிகிற அறிவிலே விரித்தடைந்து அவருடைய ஐஸ்வர்யங்களை, அந்த ஐஸ்வர்யம் வந்து நம்முடைய அறிவுக்கே எட்டாது. பழைய ஏற்பாட்டில் அதை தான் நம்ம நிறைய படிக்கும். நினிவே பட்டணம் ஆண்டவரை தேடாத ஒரு பட்டணம். யெகோவா தேவனே அங்கே அவங்களுக்கு தெய்வம் கிடையாது. அசீரியர்கள் பட்டணம். சொல்றாரு, பரிதபியாமல் இருப்பேனோ. அதான் அந்த அந்த தேவ தயவு. அவர் மாறாதவர். ஏதோ பழைய ஏற்பாட்டில் கடினமாக இருந்தார், புதிய ஏற்பாட்டில் அன்பாயிட்டார், அப்படிலாம் கிடையவே கிடையாது. தேவன் மாறாதவர். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவரை அறிகிற அறிவிலே நாம் விருத்தடைய வேண்டும். இரக்கம் செய்யாமல் இருப்பேனோ. இப்படி தான் நாம் தேவனுடைய தயவை அசட்டை செய்யாமல் அவருடைய அன்பிலே நாம் ஏவ. இந்த அன்பு தான் என்னை வந்து உந்தி தள்ளி பிறரை நேசிக்க. அதான் அவர் எழுதுறாரு, கிறிஸ்து மன்னித்தது போல நீங்கள் ஒரு மன்னியுங்கள். அவர் கிறிஸ்து மன்னிச்சதை நீங்கள் திங்க் பண்ண மைண்ட் ரினுவலாக அந்த தேவனுடைய ஐஸ்வர்யம் உங்களை ரினுவல் பண்ண தான் பிறரை நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். பிறர் எப்படினாலும் இருக்கலாம். அவங்க சண்டை போடலாம், கோவப்படலாம், உங்களை புறக்கணி எதுனாலும் செய்யலாம்.
நான் அப்படி இருக்க முடியாது. நான் தேவனுடைய பிள்ளை, நான் கிறிஸ்துவினாலே பிடிக்கப்பட்டவன், எனக்குள்ளே கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். ஸோ அதனால தான் அவர் எழுதுகிறார், உள்ளத்திலே யூதனானவன் யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டா. பாருங்க, அந்த அதிகாரத்தை முடிக்கும்போது அப்படிதான் முடிக்குது, எழுத்தின்படி விருத். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரோட அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தேவனுடைய ஐஸ்வர்யங்களை அளவில்லாமல் இருக்குது வேத புஸ்தகத்தில். நீங்கள் அதை மணிக்கணக்காக உட்காந்து படிக்கலாம், திரும்ப திரும்ப படிக்கலாம், முழங்கால் போட்டு கண்ணீரோடு அந்த கல்வாரியை டெய்லி நினைங்க. ஆண்டவரே, பவுல் அதை நினச்சிருக்காரு. அதனால எழுத்தில் அவ்வளோ லெட்டர்லேயும் அதான் இருக்குது. 1 அதிகாரத்தில் எல்லா புக்கிலையும் மேக்சிமம் டச் பண்ணுவார். அதாவது அந்த சிலுவையையும் கல்வாரியும் சொல்லாமல் இருக்கவே மாட்டார். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறேன் என்பார். பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறது. அப்போ டெய்லி அதை திங்க் பண்ண தானே அப்படி சொல்ல முடியும், எழுத முடியும். அவர் இருதயத்தில் மாத்திரம் இல்லை, பிளட்லே ஊறுது. நம்ம அப்படி இருந்தால் தான் இந்த சுவிசேஷத்தை பற்றி நம்ம விளங்கிக்கிட முடியும். அதனால தான் இது ரிமைண்டர் நம்பர் 2, காஸ்பல் மைண்ட் ரினுவல் ரிமைண்டர் நம்பர் 2, தேவனுடைய ஐஸ்வர்யங்கள். அதை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. ஸோ 1ஆவதுல பார்த்தோம் தேவனை அறிகிற அறிவு. இப்போ பார்க்கோம் தேவனுடைய அந்த குணாதிசயங்களை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. ஏன் இருதயம் அதிகமாக கடினமாக இருக்குது அப்படின்னா, இந்த விதை சில நேரம் பாறையில் விழுந்துருது, அல்லது சில நேரம் முள்ளில் விழுந்துருது. இன்றைக்கி அது நல்ல நிலத்தில் விழுந்த விதமாக மாறுது. நீங்கள் இதை ரிசீவ் பண்ணுங்கள் விசுவாசத்தோடு. இந்த வசனம், இந்த வேதம் எனக்குரியது. அப்படி ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைய எனக்குரியதுன்னு எடுக்கணும். நீங்கள் அப்படி எடுத்து அப்படி அந்த அன்பு கண்ணாடியை போட்டு, தேவன் அன்பா அந்த கண்ணாடியை போட்டு ஜெனிசிஸ்லேருந்து படிங்க, உங்களுக்கு க்ளீனாக அது புரியும். யோனாவை படிக்கும்போது புரியும், சோதாங்கமராவை படிக்கும்போது புரியும். நீங்கள் டேனியல் கதையில் படிக்கலாம், அதுக்கு பிறகு நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்கலாம், நிருபங்களில் படிக்கலாம். சுற்றி நீங்கள் இப்படி தான் படிக்க முடியும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. தேவனுடைய ஐஸ்வர்யம், அதை நாங்கள் அசட்டை செய்ய முடியாது. உண்மை அறிகிற அறிவு எங்களுக்குள்ளே ஆழமாய் செல்லத்தக்கதாக எங்கள் கண்களை இந்த நாளிலே திறந்திரேன். நன்றி ஆண்டவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உண்மை அறிகிற அறிவு, அறிவு கெட்டாத அந்த கிறிஸ்துவின் அன்பு, அந்த அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னதென்று உணரத்தக்கதாக, அந்த கல்வாரின் அன்பு ஆண்டவரே, தேவ அன்பு பரிசுத்த ஆவியினால் எங்கள் ஆவியிலே இப்பொழுது ஊற்றப்படுகிறபடினாலே நன்றி ஆண்டவரே. இந்த அன்பினாலே ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை நாங்கள் நேசிக்க ஆண்டவரே, இந்த அன்பினாலே நாங்கள் ஊழியங்களை செய்ய ஆண்டவரே, ஆண்டவரே இந்த அன்பினாலே நாங்கள் பிறரை வாழ வைக்க ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீரே. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. கல்வாரின் அன்பு எங்களை ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே எங்களுக்குள்ளே வெள்ளமாய் பாய்ந்து ஓடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.